Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ கிளாஸ் 12 பிசிக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லீவ் டேஸ் ஸ்டடி ஷெட்யூல் தான் பார்த்திருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான முக்கியமான வீடியோ தான். ஏப்ரல் அண்ட் மே மந்த் வந்து நம்ம ஃப்ரீயா இருப்போம். சோ இந்த டைம்ல வந்து நம்ம இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றோம். சோ இந்த 2 monthsல மினிமம் 3 யூனிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ல 70 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் எழுதும் போது இந்த 3 யூனிட்ஸ்ல இருந்து 40 and above ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் தான் போயிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல தமிழ் மீடியத்திலயும் வீடியோஸ் டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், இங்கிலீஷ் மீடியத்திலயும் வீடியோஸ் டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சோ இது ரெண்டுமே வந்து இந்த வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன பண்ணிருப்பேன், லிங்க் கொடுத்திருப்பேன். கிளிக் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஆர்டர்லயே இருக்கும். புக் பேக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து லாஸ்ட்ல இருக்கும். அந்த யூனிட்டோட அந்த புக்ல இருக்கிற அந்த ஆர்டர்லயே இருக்கும். ரைட், சோ அதை பார்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம டே 7க்கான ஷெட்யூல் தான் பாக்குறோம். மார்னிங் அல்லது ஆஃப்டர்நூன், அது உங்க விருப்பம். ஆஃப்டர்நூன் ஃபாலோ பண்ணா கூட நீங்க பண்ணிக்கலாம். நான் மார்னிங் தான் டைம் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர்நூன் ஃபாலோ பண்றவங்க இந்த டைமை வந்து அங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மார்னிங் வந்து 9 to 10 1 hour வந்து யூனிட் 1ல டாபிக் நம்பர் 1.6.4 அதுல செகண்ட் தேர்ட் அப்ளிகேஷன்ஸ் பயன்பாடுகள் சொல்லுவோம். இது எதுல வரக்கூடியது, காஸ்லாவோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லா. ஓகே, காஸ்லினுடைய பயன்பாடுகள். செகண்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபைனைட் சார்ஜ் பிளேன் ஷீட், அதாவது மின்னூட்டம் பெற்ற சமதள தகட்டில் ஒரு புள்ளியில் மின்புலம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் டூ இன்ஃபைனைட் சார்ஜ் பேரலல் பிளேன் ஷீட்ஸ், அதாவது இரண்டு மின்னூட்டம் பெற்ற இணையான தகடுகளால் மின்புலம். சோ அப்படி ரெண்டு பயன்பாடு, ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் தனித்தனியா போட்டிருப்பேன், அதை படிங்க. அப்புறம் 10 to 10:15 மினிட்ஸ் வந்து பிரேக். 10:15ல இருந்து 11:15 வரைக்கும் இங்க 1 hour இருக்கு இல்லையா, டாபிக் நம்பர் 1.6.4 அதாவது காஸ்லாவோட அப்ளிகேஷன், காஸ்லினுடைய பயன்பாடு. அதுல 4th one ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகே, மின்னூட்டம் பெற்ற கோளம் அப்படின்னு இருக்கும், அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் மின்புலம் கண்டுபிடிக்கிறது. சோ இதுல வந்து இந்த செகண்ட் அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4th ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, இப்ப 11:15 to 11:30 இந்த 15 மினிட்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. 1.6.4 டாபிக்ல செகண்ட் அப்ளிகேஷன், இரண்டாவது பயன்பாடு சமதள தகடு, அதாவது பிளேன் ஷீட். ஓகே, எஸ், முடிஞ்சா 4th ஒண்ண பாருங்க. 4th ஒண்ண நீங்க இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இங்கேயே நீங்க எழுதிக்கலாம். இதுல 15 மினிட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. என்ன அடுத்து 11:30 to 11:45 15 மினிட்ஸ் வந்து பிரேக். 11:45ல இருந்து 12:45 வரைக்கும் 1 hour வந்து டாபிக் நம்பர் வந்து 1.7.1. 1.7.1ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன டாபிக்னா அந்த கண்டக்டர்ஸ் அட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்னா மின்கடத்து சமநிலை, எது கடத்திகளுடையது. அதுல வந்து 4 ப்ராப்பர்ட்டிஸ், 4 பண்புகளை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சா போதும், முக்கியம். 1.7.2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் சொல்லுவாங்க. ஓகேவா, மின் பாதுகாப்பு கவசம் அப்படின்றத சொல்லலாம். சோ அது வந்து அந்த டாபிக் நம்ம அப்லோட் பண்ணிருக்கிறேன். இதுல 1.7.1 கண்டிப்பா நீங்க எழுதி பாருங்க, இந்த 4 பாயிண்ட்ஸ் மறந்துடாதீங்க. அப்புறம் ப்ராப்ளம்ஸ் கணக்குகளை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் புக் பேக்ல 3,4 பயிற்சி கணக்கு. அப்புறம் 12:45 to 1 PM அந்த 15 மினிட்ஸ்ல வந்து இந்த 1.6.4 இருக்கு இல்லையா, காஸ் இதனுடைய பயன்பாடு அப்ளிகேஷன்ஸ்ல 4வது ஒன்று ஸ்பெரிக்கல் ஷெல், கோளம் சொல்லுவோம் இல்லையா, மின்னூட்ட கோளம். சோ அந்த டாபிக்கை வந்து எழுதி பாருங்க. ரைட், சோ எல்லா டாபிக்ஸுமே அந்த வீடியோஸோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ இது டே 7க்கான ஷெட்யூல், முக்கியமான ஒரு ஷெட்யூல். நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. All the best. Thank you.